வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா 8th தமிழ் பார்த்தோம். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா 9th தமிழை நம்ம வீடியோவை பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போவோம். ஓகேங்களா, பாருங்கள். தமிழ் விடும் தூதில் உள்ள கன்னிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? கன்னிகளுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. பாருங்கள், தமிழ் விடும் தூதில் உள்ள கன்னிகளினுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 28 தான். இதுக்கு 268. ஓகேங்களா, 268. 268 தான் இதுக்கு சரியான ஆன்சர். தென்னிந்திய மொழிகள் என்ற பெயரை முதலில் தந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, பிரான்சிஸ் எல்லிஸ் என்பவர் தான் தென்னிந்திய மொழிகள் என்ற பெயரை முதலில் தந்தவர். அடுத்து 3வது கொஸ்டின், பட்டமரம் என்னும் கவிதையை எழுதியவர் யார் அப்படின்னா தமிழ் மொழி தான் இந்த கவிதையை எழுதியிருக்கிறாரு. அடுத்து பாருன்னா 4வது கொஸ்டின், தண்டமிழ் ஆசான் நன்னூர் புலவன் என்று சாத்தனாரால் பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள். அடுத்து பாருங்கள் 5வது கொஸ்டின் நம்பர் 5. கீழ்கண்டவற்றில் எது 50 குழுவில் அல்லாதது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா யூலி மறவர் அப்படிதான் 50 குழுவில் இல்லாதது. திருக்குறள் முதலில் உரை எழுதியவர் யார் அப்படின்னா மணக்குடவர் தான் முதல்ல உரை எழுதிக்கிறாரு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிறந்த இது பார்த்தீங்கன்னா பரிமேலழகர் தான் சிறந்த உரை தான் பரிமேலழகர். அடுத்து பார்த்தீங்கன்னா கள்ளிக்காட்டு இதிகாசம் என்னும் கவிதை நூலுக்கு சாகித்ய அகாடமிக்கு விருது கிடைத்த ஆண்டு 2003 தான் கள்ளிக்காட்டு இதிகாசத்துக்கு சாகித்ய அகாடமிக்கு விருது கிடைச்சிது. கொஸ்டின் நம்பர் 8, இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யாருன்னா விக்ரம் சாராபாய். அடுத்தது பாருங்க, இதுவரை இந்தியாவுக்காக செலுத்தப்பட்டுள்ள செயற்கைக்கோள்கள் எத்தனை? ஓகேங்களா, 45 செயற்கைக்கோள் தான் இதுவரை விண்ணில் செலுத்தப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, காம்பினேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு புணர்ச்சி. பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எது அப்படின்னா மணிமேகலை தான் இதுக்கு ஆன்சர். திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? 28 திராவிட மொழிகள் காணப்படுது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 13. ஓகேங்களா, காலம் பிறக்கு முன்பு பிறந்தது தமிழே, அந்த காலமும் நிலையே இருப்பது தமிழே என்று பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழின்பம். இந்திர விழாவை பற்றி குறிப்பிடும் நூல் எதுனா ஓகேங்களா, அதாவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான். ஆன்சரு டி, டெல்லி. அடுத்தது நட்புக்களம் என்னும் கவிதையை எழுதியவர் யார்? கவிஞர் அறிவுமதி தான் ஓகேங்களா நட்புக்களம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 16. பாருங்க, ஓகேங்களா, பெரிய புராணத்தில் உள்ள கூற்று. ஓகேங்களா, பெரிய புராணத்தின் மற்றொரு பெயர் திருத்தொண்ட புராணம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சுந்தரின் திருத்தொண்ட தோகை அடியார் பெருமையை ஈரடியில் கூறுகிறது. ஓகேங்களா, இது ஒன்று மட்டும்தான் சரி, 2வது இது தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 17வது கொஸ்டின், இரட்டை வாக்குரிமை ஏற்க மறுத்து உண்ணாவிரதம் மேற்கொண்டவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். அடுத்து பாருங்க, கோக்கனை போன்று கருத்து கொண்டிருந்த அறிஞர் யார்னா மார்க்ஸ் முல்லர் தான் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 19. ஓகேங்களா, எந்த நாடுகளில் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளன? அப்போ தமிழ் மொழி எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா மொரிஷியஸிலும் இலங்கையிலும் தான் நம்ம
பணத்தாளில் தமிழ் மொழி இருந்திருக்கு. பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ள நாடு எதுனா மொரிசியஸ், இலங்கை. அடுத்து பார்த்திங்கன்னா திராவிடம். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா குமரிலப்பட்டர். குமரிலப்பட்டர் தான் திராவிடம் என்று சொல்லை முதலில் குறிப்பிட்டவர். அடுத்து பாருங்க, கல்லணையை ஆராய்ந்து பழந்தமிழ் திறமையை உலகுக்கு உணர்த்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் ஆர்தர் காட்டன். சர் ஆர்தர் காட்டன். ஏந்தி என்பதன் இலக்கண குறிப்பு. ஏந்தி என்பது வினையெச்சம். ஏந்தி என்பது வினையெச்சம். இந்திய ஏவுகணை நாயகன். இந்திய ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம். அடுத்து 24வது கொஸ்டின். கைக்கு, செந்நிரியூ, லிமரைக்கு என்று புது கவிதை வடிவுகளை எடுத்தவர் யார்? கவிதைகளை கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழின்பன். இவர் தான் கைக்கு அப்படிங்கிற செந்நிரியூஸ் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 25வது கொஸ்டின். பொதிகையை ஏந்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு என்னும் வரிகளை பாடிய பாடலாசிரியர் யார் அப்படின்னா மருதகாசி தான் பொதிகேத்தி சந்தையிலே வண்டி அப்படிங்கிற பாடலை பாடியிருக்கிறாரு மருதகாசி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 26வது கொஸ்டின். ஓகேங்களா? 26வது கொஸ்டின். இளைய கலாம் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இளைய கலாம் என்று அழைக்கப்பட்டவர் யார்னா மயில்சாமி அண்ணாதுரை. முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயை முடக்க எழுந்தவர். அதாவது முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயினை முடக்க எழுந்தவர் யாருன்னா பெரியார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தொடங்கப்பட்டுள்ள முதல் பொது நூலகம் எது? இந்தியாவில் தொடங்கப்பட்டுள்ள முதல் பொது நூலகம் எதுனா திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 29வது கொஸ்டின். தேசிய நூலக தினம் என்னைக்கு கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9 தான் தேசிய நூலக தினம். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா தான் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் நூலினுடைய ஆசிரியர். கொஸ்டின் நம்பர் 31. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பட்டிமன்றம் ஏற்றினை எட்டினோடு 2 அரியணையே என்று திருவாசகத்தில் கூறப்பட்டுள்ளது. பன்னாரும் கலைதெறி பட்டிமன்றம் என்று கம்பராமாயணத்தில் கூறப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி. ஓகேங்களா? அதாவது பட்டிமன்றம் ஏட்டினை எட்டினோடு 2 அரியணையே என்று திருவாசகத்தில் கூறப்பட்டுள்ளது, இதுவும் சரி. பன்னாரும் கலைதெறி பட்டிமன்றம் என்று கம்பராமாயணத்தில் கூறப்பட்டுள்ளது, இது ரெண்டுமே சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 32வது கொஸ்டின். அதாவது குளிர குடைந்து நீராடு என்றவர் யாருன்னா ஔவையார். நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டுள்ளவையாக விளங்குகின்றன என்றவர் யார் அப்படின்னா தே பரமசிவம். கொஸ்டின் நம்பர் 34. ஓகேங்களா? குடப்புலவினார் புறநானூற்று பாடலில் யாரை பற்றி பாடியுள்ளார் அப்படின்னா நெடுஞ்செழியனை பற்றி பாடியிருக்காரு. நெடுஞ்செழியன் பற்றி பாடியிருக்காரு. 1 கிலோ அரிசியை உற்பத்தி செய்ய எத்தனை லிட்டர் தண்ணீர் தேவை? 2500 லிட்டர் தண்ணி தேவை. கொஸ்டின் நம்பர் 36. அதாவது எந்த ஆண்டு காவிரி பாசனத்திற்கு தனி பொறுப்பாளராக ஆங்கில அரசால் சர் ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்டார் அப்படின்னா 1829. அடுத்து பாருங்கள், நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கிறது என்று கூறியவர் யார் அப்படின்னா மாங்குடி மருதனார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 38. கொஸ்டின் நம்பர் 38. ஓகேங்களா? இந்தியாவில் பேசப்படும் மொழி குடும்பங்கள் எத்தனை? இந்தியாவில் பேசப்படும் மொழி குடும்பங்கள் எத்தனைனா 4. விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் அப்படின்னா பாரதியார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலகில்
சாகாவரம் பெற்ற பொருட்களில் புத்தகங்களே என்று கூறியவர் யாருன்னா கதே. அதாவது உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்களில் புத்தகங்களே என்று கூறியவர் யாருன்னா கதே. அடுத்த கொஸ்டின், அதாவது 41வது கொஸ்டின், ஏன் எதற்கு எப்படி என்னும் நூலினுடைய ஆசிரியர் யார்? சுஜாதா. ஏன் எதற்கு எப்படி என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா சுஜாதா. மூவேந்தர்களின் சிறப்பை பற்றி கூறும் நூல் எது? மூவேந்தனுடைய சிறப்பை பற்றி கூறும் நூல், அதாவது சேர சோழ பாண்டியனை பற்றி முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிற நூல் தான் அதனுடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய நூல். கொஸ்டின் நம்பர் 43, தந்தை பெரியார் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் யாருன்னா புலவர் குழந்தை. புலவர் குழந்தை தான், ஓகேங்களா, தந்தை பெரியார் வேண்டுகோளுக்கு இணங்க திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார். நாகசுரம் கருவி டேஸ் ஆண்டுகளுக்கு முன்பு தான் தமிழகத்தில் வாசிக்கப்பட்டது. 600 ஆண்டுகளுக்கு முன்பு வாசிக்கப்பட்டது. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு? 600 ஆண்டுகளுக்கு முன்பு வாசிக்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 45, தமிழக அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யார்? ஓகேங்களா, முதல் அறிவினர் அப்துல் கலாம் விருதை பெற்றவர் வளர்மதி. மனநூல், அதாவது மனநூல் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி தான் மனநூல் என்று அழைக்கப்படும் நூல். இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறுகிறது? அப்போ இந்திர விழா எத்தனை நாள் நடைபெறுது? அதாவது மழை வர வேண்டி இந்த இந்திர விழா கொண்டாடுறாங்க. எத்தனை நாட்கள்னா 28 நாட்கள். மதுரை காஞ்சியில் மதுரையை பற்றி எத்தனை அடிகள் சிறப்பித்துள்ளது? மதுரையை பற்றி எத்தனை அடிகள் சிறப்பிக்கப்பட்டதுன்னா மதுரை காஞ்சியில் 354 அடிகள் சிறப்பிக்கப்பட்டு கூறப்படுகிறது. முத்தொள்ளாயிரத்தில் புறத்திருட்டு என்னும் நூலிலிருந்து எத்தனை செய்யுள் கிடைத்துள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 செய்யுள் கிடைத்துள்ளது. அடுத்த கொஸ்டின், 50வது கொஸ்டின் பாருங்க. பெண்ணடிமை தீரும் வரை, பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருவோம் என இடிமுழக்கம் செய்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். ஓகேங்களா, பாரதிதாசன். கொஸ்டின் நம்பர் அடுத்தது 51 பாருங்க. பார்கோடு, பார்கோடு, பார்கோடு என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் கலை சொற்கள் எது அப்படின்னா பார்கோடுனா குறியீட்டு பட்டை. விருத்தப்பாவால், அதாவது விருத்தப்பாவால் அமைந்த முதல் காப்பியம் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி தான் விருத்தப்பாவால் அமைந்த முதல் காப்பியம். கொஸ்டின் நம்பர் 53, தவறானது எதுன்னு கேட்குறாங்க பாருங்க. ஓகேங்களா, தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யாருன்னா முத்துலட்சுமி. சரியான ஆன்சர். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் முத்துலட்சுமி, இதுவும் சரி. இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், இதில் மட்டும் ஓகேங்களா தவறு. ஓகேங்களா, ஆன்சர் என்ன கேட்குறான்? தவறானது கேட்குறான். ஆன்சர் சி தான் சவறு. ஓகேங்களா, இந்திய நாட்டின் முதல் ஆசிரியர்னா சாவித்திரிபாய் பூலே, இது சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகேங்களா, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினிலே பெண்கள் நடந்த வந்தோம் என்னும் பாடல் வரியினுடைய ஆசிரியர் யாருன்னா பாரதியார். அதாவது பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினிலே பெண்கள் நடந்த வந்தோம் என்று பாடல் வரிகளினுடைய ஆசிரியர்னா பாரதியார். கொஸ்டின் நம்பர் 55, லக்சிகன் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எதுனா பேரகராதி. 8 பொருட்களில் வரும் இடைச்சொற்கள் எது? 8 பொருள்களில் வரும் இடைச்சொற்கள் எதுனா ஓ தான் அதனுடைய இடைச்சொற்கள். அடுத்து பாருங்க. ஸ்கேனிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வருடப்படுத்துவது. வருடப்படுத்துவது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 58. ஓகேங்களா, இடைச்சொற்கள் தானாகவே தனித்து இயங்கும் இயல்புடைய அல்ல என்று கூறியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் யார்? இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் யாருன்னா அறிஞர் அண்ணா. அடுத்த 60வது கொஸ்டின். மின்மினி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? மின்மினி என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயுஷா நடராஜன். அடுத்தது, இந்திய தேசிய இராணுவம் டேஸின் தலைமையில் டேஸ் உருவாக்கப்பட்டது.
அதாவது மோகன் சிங் தலைமையில் ஓகேங்களா ஜப்பானில் தான் இந்த இந்திய தேசிய இராணுவம் தோற்றுவிக்கப்பட்டது. மோகன் சிங் தலைமையில் ஜப்பானில் தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 62வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 62. 6 பொருட்களில் வரும் இடைச்சொற்கள். 6 பொருட்களில் வரும் இடைச்சொற்கள் எதுனா ஏ. அடுத்து பார்த்தீங்கன்னா, தண்ணீர் எடுக்கும் பிளப்பாட்டிற்கு எவ்வளவு தூரம் நடக்க வேண்டும்? அதாவது 3 மைல். பொறுத்துக பால் பாகுபாடு பாருங்கள். வாய் என்பது ஆண் பால் ஓகேங்களா, 2 கமா ஓகேங்களா. மூக்கு என்பது பெண் பால் 3 கமா. கண் என்பது ஓகேங்களா பொதுப்பால் 2 பேர்த்துக்கு பொதுவாக இருக்கிறது 1 கமா. ஆண் பெண் பாகுபாடு உயர்திணை ஒருமை இது 4. அப்போ ஆன்சரு 2 கமா 3 கமா 1 கமா 4 ஓகேங்களா. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 65வது கொஸ்டின். 65வது கொஸ்டின். அதாவது ஒரு சொற்றொடர் தொடரில் ஒரு மறை மட்டுமே வரும் இடைச்சொற்கள் தான். ஒரு மறை மட்டுமே வரும் இடைச்சொற்கள் எதுனா தான். தான் இதுக்கு சரியான ஆன்சர் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது? சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது ஓகேங்களா. அல்லல் சோறு இதுதான் சரியாக பொருந்துள்ளது ஓகேங்களா. ஃபெர்ரிஸ் FERRIES ஓகேங்களா. அப்படின்னா பயணப்படகு என்ற சொல்லுக்கு ஆங்கில சொல்லு பயணப்படகு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 68வது கொஸ்டின். அதாவது பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என்னும் பாடல் வரியினுடைய ஆசிரியர் யார்னா பாரதிதாசன் என்ற பாடலுடைய ஆசிரியர் பாரதிதாசன். திருக்குறள் முதலில் அச்சிட்டப்பட்ட ஆண்டு 1812. அதாவது தஞ்சையில் ஞான பிரகாசம் இவர் தான் முதல்ல திருக்குறளை தஞ்சையில் அச்சிட்டு வெளியிட்டார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 70வது கொஸ்டின். புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூலினுடைய ஆசிரியர் வள்ளிக்கண்ணன். அடுத்து பாருங்கள், இன்டெலிஜென்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான கலை சொற்கள் எதுனா நுண்ணறிவு. இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது நுண்ணறிவு. அடுத்த கொஸ்டின் 72வது கொஸ்டின் பாருங்கள். இஸ்ரேலில் அதாவது ISRO இஸ்ரேலில் சிவன் ஓகேங்களா எத்தனையாவது தலைவர் அப்படின்னா 9வது தலைவர். மாளிகையில் பல சுதை சிற்பங்கள் இருந்ததை டேஸ் மூலம் அறியப்படுகிறது அப்படிங்கிறது மணிமேகலை நூலின் மூலம் அறியப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 74. மங்கையராய் பிறப்பதற்கு நல் மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்னும் பாடல் வரியினுடைய ஆசிரியர். மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்னும் பாடல் வரியினுடைய ஆசிரியர் யாருன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 75வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 75 ஓகேங்களா. பாருங்கள், பழமையை எல்லாம் பழமை அல்ல, பண்பு அன்பும் பழமையாவதாம். இவ்வரிகளின் சொந்தக்காரர் யார்? இவ்வரிகளினுடைய சொந்தக்காரர் யாருன்னா வைரமுத்து. அடுத்து பார்த்துங்க, ரெஸ்டலிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் கலை சொற்கள் எது அப்படின்னு அர்த்தம்னா மற்போர் தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், 77வது. அதாவது முக்குணங்களின் பொருந்தாதது, அதாவது 3 குணங்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறான் ஓகேங்களா. இதுக்கு விருத்தம் தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. தமிழில் ஏறத்தாழ 40 துணை வினைகள் உள்ளன. முல்லை பெரியாறு அணை தேனி மாவட்டத்தில் உள்ளது ஓகேங்களா. 2மே சரி.
அடுத்து 79வது கொஸ்டின். கூட்டுவினை பொதுவாக டேஸ் வகைப்படும். கூட்டுவினை பொதுவாக 3 வகைப்படும். இலியட் காப்பியம் டேஸ் நூற்றாண்டு வெளியானது அப்படின்னா 8ஆம் நூற்றாண்டு தான் இலியட் காப்பியம் வந்தது. பாரதியாரின் வழித்தோன்றல் பாரதிதாசனின் மாணவனாக திகழ்ந்தவர் யார்? அதாவது பாரதியாரின் வழித்தோன்றல் பாரதிதாசனின் மாணவனாக திகழ்ந்தவர் யாருன்னா கவிஞர் தமிழ் ஒளி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 82வது. ஓகேங்களா? அதாவது கோழி என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா அரச மரம். அடுத்து பார்த்தீங்கன்னா வாய்க்கால் மீன் என்னும் நூலினுடைய ஆசிரியர் வே இறையன்பு. அடுத்து பாருங்க, 84வது கொஸ்டின். கன்னட மொழியில் பழமையான இலக்கண நூல் எது? கன்னட மொழியின் பழமையான இலக்கண நூல் எதுனா கவிராஜ மார்க்கம். இதுக்கு கவிராஜ மார்க்கம் தான் சரியான ஆன்சர். கன்னட மொழியின் பழமையான இலக்கணம் எதுனா கவிராஜ மார்க்கம். அடுத்து பாருங்க, பொறுத்துக. சிறுபஞ்ச மூலம் பார்த்தீங்கன்னா அரை இலக்கிய நூல். சிறுபஞ்ச மூலம் அரை இலக்கிய நூல் 2, குடும்ப விளக்கு அப்படிங்கிறது தற்காலிக இலக்கியம் 3, சீவக சிந்தாமணி. ஓகேங்களா? சீவக சிந்தாமணி பார்த்தீங்கன்னா காப்பிய இலக்கியம். ஆன்சர் 1. அடுத்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகை சங்க இலக்கியம். ஓகேங்களா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3, 2, 3, 1, 4. ஆன்சர் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 86வது கொஸ்டின். நல்ல மார்க்கம் கடந்த நானுடை மறவர் பெயருக்கு பீடும் எழுதிய நூல் எதுனா அகநானூறு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகேங்களா? 87வது கொஸ்டின் நம்பர் 87. நிலத்தடி நீர் குறைந்து வரும் நாடுகளில் பொருந்தாதது. நிலத்தடி நீர் குறைந்து வரும் நாடுகளில் பொருந்தாததுனா நேபாளம். புதுக்கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா நா பிச்சமுத்து தான் புதுக்கவிதையினுடைய தந்தை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 89. தென்னிந்தியாவில் மதுவிலக்கு போராட்டத்தை மகாத்மா காந்தியின் ஆணையை ஏற்று முன்னின்று நடத்தியவர் யாருன்னா கண்ணம்மா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இடி குரல் இலக்கண குறிப்பு வரைக. ஊமைத்தொகை. இடி குரல் இலக்கண குறிப்பு ஊமைத்தொகை. அடுத்த கொஸ்டின் 91வது கொஸ்டின் பாருங்க, கந்தர்வனின் சிறுகதை தொகுப்பில் இல்லாதது. ஓகேங்களா? வீராயி அப்படிங்கிறது தான் அவருடைய தொகுப்பில் இல்லாத நூல். அடுத்தது கால் முளைத்த கதைகள். 42வது. கால் முளைத்த கதைகள் என்னும் கவிதையை எழுதியவர் யார் அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன் தான் கால் முளைத்த கவிதைகள் என்னும் நூலை எழுதியிருக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 93வது கொஸ்டின். ஒவ்வொரு கால்வாயும் என்னும் நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கந்தர்வன் தான் இதுக்கு சரியான ஆன்சர். பல வகை பயன்படுத்தும் நீர்த்தேக்கத்துக்கு பேர் இளஞ்சி. இளஞ்சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 95வது கொஸ்டின். அடியாரின் பெருமையை ஓரடியில் கூறும் நூல். அடியாரினுடைய பெருமையை ஓரடியில் கூறும் நூல். ஓகேங்களா? திருத்தொண்டர் தோகை. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ் காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக விவரித்து இருக்கும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணம். அடுத்த 97வது கொஸ்டின் பாருங்கள். பிஎஸ்எல்வி தொடக்க அனுமதி அளித்த ஆண்டு 1983. மணிமேகலையில் உள்ள காதைகளினுடைய எண்ணிக்கை 30.
மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளைமிட்டு கிணறு என்ன பெயர் அப்படின்னா அதுக்கு பேர் உறைக்கிணறு. அதுக்கு பேர் உறைக்கிணறு. அடுத்து பாருங்கள் 100வது கொஸ்டின். சிற்பக்கலை பற்றி குறிப்பு காணப்படும் நூல். ஓகேங்களா? தொல்காப்பியம். சிற்பக்கலை பற்றி குறிப்பு காணப்படும் நூல் தொல்காப்பியம். குடும்ப விளக்கு டேஸ் என்னும் பகுதிகளை பகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 101 கொஷின் இருக்குது. ஓகேங்களா? அதில் பாருங்கள் எந்த அமைப்பில் கொஷின் வரும்னு நம்ம பார்ப்போம். டெட்டு பேப்பர் 1க்கு மொத்தம் 150 கொஷின். எத்தனை கொஷின்? 150 கொஷின். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை மணி நேரம்னு கேட்டாங்கன்னா 3 மணி நேரம் நம்ம பரிட்சை எழுத போகிறோம். எதெல்லாம் OMR சீட்டில். ஓகேங்களா? பேப்பர் 1க்கு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 5வது வரை நம்ம ஆசிரியராக போகலாம். ஓகேங்களா? அதுக்கு என்னென்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட்டில் நமக்கு 30 மார்க்கு, தமிழ் லாங்குவேஜில் 30 மார்க்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜில் 30 மார்க்கு, மேத்தமெட்டிக்ஸில் 30 மார்க்கு, என்வைரன்மெண்டலில் பார்த்தீங்கன்னா 30 மார்க்கு. மொத்தம் 150 மார்க்கு. மொத்தம் 150 மார்க்கு. இது பேப்பர் 1ல். அடுத்து பாருங்கள் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா 5வதுலேருந்து 6லேருந்து 8வது வரை. 6லேருந்து 8வது வரை. ஓகேங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா 30 மார்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜுக்கு 30, இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 30. ஓகேங்களா? மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸு இருந்தால் 60 கொஷின். மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸு அப்படி இல்லை அப்படின்னா சோசியல் சயின்ஸு. ஓகேங்களா? 60 மார்க்கு. அது இல்லைனா எனி சப்ஜெக்ட் டீச்சர்ஸு அதில் 60 மார்க்கு. ஓகேங்களா? இது பேப்பர் 2. ஓகேங்களா? இப்போ இந்த டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஜென்ரல் ஓகேங்களா 150க்கு ஓகேங்களா மொத்தம் எவ்வளவு 60% மார்க் எடுக்கணும். மார்க் எவ்வளோனா 90 மார்க்கு. 90 மார்க் எடுத்தால் தான் பாஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா SC ST BC MPC DC அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 150 மார்க்குக்கு 55%, அதாவது 82.5 மார்க் எடுத்தால் பாஸ். ஓகேங்களா? அதே SCயாக இருந்தால் ஓகேங்களா 150க்கு 40%, அதாவது 60 மார்க் எடுத்தாவே பாஸ். ஓகேங்களா? இப்போ எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு இவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸு. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியான அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? இதோட 9th தமிழ் முடிஞ்சுது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.